பிக் பாஸ் வீட்டில் முக்கோண காதல் விவகாரம் தற்போது பற்றி எறிவதால் பாரு கம்ருதீன் இருவரிடமும் பிக் பாஸ் நேரடியாக சுட சுட கோபப்பட்டு பேசியுள்ளார். பிரபல டிவியில் ஓடிக்கொண்டிருக்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 24 போட்டியாளர்கள் வந்த நிலையில் தற்போது 15 பேர் மட்டும் விளையாடி வருகின்றனர். இந்த வாரம் வீட்டின் தலைவராக ரம்யா பொறுப்பில் இருக்கும் சூழலில் பார்வதி, கம்ருதீன், அரோரா இடையேயான முக்கோண பிரச்சனை பெரிய வெடிப்பாக மாறியுள்ளது. இதுவரை தன்னம்பிக்கையுடன் விளையாடிய திவ்யா கூட மன அழுத்தம் காரணமாக தன்னை வெளியே அனுப்புமாறு கோரிக்கை வைத்து அழுதுவிட்டார். எலிமினேஷனில் வெளியேறி மீண்டும் நுழைந்த ஆதிரை வீட்டுக்குள் மேலும் ஒரு குழப்பத்தை தூண்டியுள்ளார். இதையடுத்து பிக்பாஸ் வீட்டு சண்டை எகிரிய நிலையில் அரோராவிடம் கம்ருதீன் தனது கோபத்தையும் வெறுப்பையும் வெளிப்படையாக காட்டியுள்ளார். மேலும் வீட்டுக்குள் மைக்கை மறைத்து பேச முயன்ற பார்வதி மற்றும் கம்ருதீனிடம் பிக்பாஸ் கடுமையான எச்சரிக்கை விடுத்தார். எத்தனை தடவை சொல்வது, மைக்கை மறைத்து பேசாதீங்கன்னு? வீட்டை முழுக்க கேமரா இருக்கு, நீங்க மறைத்தா தெரியாதா? நான் பசி தூக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை சீட் லாக் செய்யும் போது வலிக்குதில்ல? அப்போ வெளியே உங்க பாரு, உங்க கம்ருதீன் இதெல்லாம் சொல்றாங்க என்கிறப்போ எனக்கு தானே வலிக்கும் என்று பிக்பாஸ் நேரடியாக சுட்டிக்கொண்டார்.